So now we are going to discuss about pattern search algorithm. So இது வந்து யூனிட் 1ல இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தோன்னா 2 யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்லையுமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நேவி ஸ்ட்ரிங் மேட்சிங் வந்து நவம்பர் டிசம்பர் 2023ல கேட்டிருக்காங்க. ராபின் கார்ப் அல்காரிதம் வந்து ஏப்ரல் மே 2023ல கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நேவி ஸ்ட்ரிங் மேட்சிங் அல்காரிதம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ராபின் கார்ப் அல்காரிதமும் நுத்மோரிஸ் பிராட் அல்காரிதம் இந்த ரெண்டுத்தையுமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பேட்டர்ன் சர்ச் அல்காரிதம் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரிங் மேட்சிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதாவது ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு பேட்டர்ன் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நம்ம பேட்டர்ன் சர்ச்சிங் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்டர்ன் சர்ச்சிங் அல்காரிதம் எங்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும், எங்கெல்லாம் அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா டெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஸோ டெக்ஸ்ட் ப்ராசஸிங் நிறைய இந்த கூகுள் சர்ச் இன்ஜினு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா? சர்ச்சிங் பண்ணுறதுக்குன்னு வந்து நம்ம யூடியூபே வந்து யூஸ் பண்ணுறோம், கூகுள் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சர்ச் இன்ஜின்ஸில் நம்ம கொடுக்கக்கூடிய குவரிஸை ப்ராசஸ் பண்ணுது இல்லையா? ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா டெக்ஸ்ட் ப்ராசஸிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கிற குவரியை ஆல்ரெடி சர்வரில் இருக்கிற இன்ஃபர்மேஷனோட மேட்ச் பண்ணும். ஸோ எந்தெந்த லிங்க்ஸ்லாம் வந்து நம்ம கொடுத்துருக்கிற குவரியோட மேட்ச் ஆகுதோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான வெப்சைட் லிங்க்கை தான் நமக்கு வந்து என்ன பண்ணும், கூகுளில் வந்து காட்டும். ஓகேவா? ஸோ அப்போது ஒரு டெக்ஸ்ட்டில் நம்ம கொடுக்குற குவரியை மேட்ச் பண்ணுது இல்லையா? ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக தான் நம்ம பேட்டர்ன் சர்ச் அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பேட்டர்ன் சர்ச் அல்காரிதம்ஸ் ஆர் யூஸ்டு இன் டெக்ஸ்ட் ப்ராசஸிங். அடுத்தது பேட்டர்ன் சர்ச், அதாவது ஸ்ட்ரிங் மேட்சிங். பேட்டர்ன் சர்ச் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங் மேட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் ஃபைண்டிங் த பொசிஷன் ஆஃப் எ பேட்டர்ன் அக்கர்ட் இன் த சிஸ்டம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கில் எந்த பொசிஷனில் அவங்க நம்ம கொடுத்துருக்கிற பேட்டர்ன் வந்து அக்கர் ஆகுது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் ஏபிசிடின்னு வந்து கொடுக்குறேன். இது வந்து ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கிங்க. பேட்டர்ன் வந்து நான் கண்டுபிடிக்கிறது சிடின்றதை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிடின்ற வேர்டு இந்த ஸ்ட்ரிங்கில் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம் இல்லையா? இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, பேட்டர்ன் மேட்சிங் அல்காரிதம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகுது. இந்த சிடி இந்த பேட்டர்ன் வந்து டெக்ஸ்ட்டில் இதில் தான் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த அல்காரிதம்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து டி, லெட்டு டெக்ஸ்ட் டி. ஸோ அந்த டி இஸ் டினோட்டட் பை டெக்ஸ்டோடைய லென்த் வந்து டி நாட்லேருந்து TN-1 வரைக்கும் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே, அதே மாதிரி பேட்டர்ன் வந்து கொடுத்துருவாங்க இல்லையா? ஸோ அந்த பேட்டர்னை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா கேபிட்டல் பி. இட் இஸ் டினோட்டட் பை பேட்டர்னுடைய லென்த்தும் வந்து 0லேருந்து P0லேருந்து PM-1 வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்பர் ஆஃப் அந்த டெக்ஸ்ட்டில் பேட்டர்னை வந்து என்ன பண்ணுறாங்க, மேட்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேட்டர்னை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு நிறைய அல்காரிதம்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் மெயினாக வந்து நம்ம இந்த 3 அல்காரிதம்ஸ் தான் வந்து நம்மளுடைய சப்ஜெக்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த 3 அல்காரிதம்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து த நேவி ஸ்ட்ரிங் மேட்சிங் அல்காரிதம். ஓகே, ஸோ நேவி ஸ்ட்ரிங் மேட்சிங் அல்காரிதம் வந்து எங்கே கேட்டிருக்காங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2023ல கேட்டிருக்காங்க. வித் ப்ராப்ளமோட வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டாவது அல்காரிதம் பார்த்தோன்னா ராபின் கார்ப் அல்காரிதம். அதை வந்து RK அல்காரிதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எப்போ கேட்டிருக்காங்கன்னா ஏப்ரல் மே 2023 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. RK அல்காரிதம் மட்டும் தனியாக கேட்டிருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தோன்னா நுத்மோரிஸ் பிராட் அல்காரிதம், KMP அல்காரிதம். இது வந்து இன்னும் கேட்கல, பட் இது கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 அல்காரிதமில் இந்த வீடியோவில் நம்ம நேவி ஸ்ட்ரிங் மேட்சிங் அல்காரிதம் என்ன அப்படின்றது வந்து பார்த்துலாம். ஸோ நேவி ஸ்ட்ரிங் மேட்சிங் அல்காரிதம் அப்படின்றது ஒரு சிம்பிளான மெத்தடு, ஓல்டஸ்ட் மெத்தட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரொம்ப ஓல்டான ஒரு மெத்தடு. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடு என்ன அப்ரோச்சை வந்து ஃபாலோ பண்ணுது? இப்போ நம்ம வந்து என் குயின் ப்ராப்ளம்னா பேக் ட்ராக்கிங் அப்ரோச் வந்து யூஸ் பண்ணுறோம். சப்செட் சம் ப்ராப்ளம் அப்படின்னா பேக் ட்ராக்கிங், பிரான்ச் அண்ட் பவுண்டு, இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு அப்ரோச் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நேவி ஸ்ட்ரிங் மேட்சிங் அல்காரிதம் என்ன அப்ரோச் யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் எ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரூட் ஃபோர்ஸ் இஸ் எ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ரோச். அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ரோச் அப்படின்றது ஜஸ்ட் டூ இட். ஓகே, ஒரு ப்ராப்ளம் வருது, அது அப்படியே நம்ம வந்து சால்வ் பண்ணுறது. ஸோ அதுக்குன்னு வந்து ரொம்ப டெக்னிக்கலாவோ ரொம்ப லாஜிக்கோ அதில் வந்து நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். சிம்பிளான ஒரு மெத்தடில் ஒரு ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சிம்பிளான மெத்தடில் ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளமை வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் வந்து சூட்டபிளாக இருக்காது. ஸோ இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்ன்றது என்ன மாதிரியான ப்ராப்ளம்க்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிள் ப்ராப்ளம்ஸுக்கு தான் வந்து இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஜஸ்ட் டூ இட் அப்ரோச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த நேவி ஸ்ட்ரிங் மேட்சிங் அல்காரிதமில் என்ன பண்ணுறாங்கன்னா இட் பர்ஃபார்ம்ஸ் எ செக்கிங் அட் ஆல் பொசிஷன். ஸோ எல்லா பொசிஷன்லையும் ஒரு டெக்ஸ்ட்டில் எல்லா பொசிஷன்ஸுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேட்டர்னோட மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க. வெதர் அந்த பேட்டர்ன் வந்து அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கா இல்லையா, ஃபைண்ட் அவுட் ஆகுதா, ப்ரெசன்ஸாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இட் பர்ஃபார்ம்ஸ் எ செக்கிங் அட் ஆல் பொசிஷன் இன் த டெக்ஸ்ட் டு ஃபைண்ட் த presence of pattern. ஓகே, ஸோ பேட்டர்ன் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கா அப்படின்றத டெக்ஸ்ட்டில் எல்லா பொசிஷன்லையுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணுவாங்க.
இப்போ நம்ம செக் பண்ணும்பொழுது மேட்ச் ஃபவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த பேட்டர்ன். ஸோ எந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டில் எந்த இண்டெக்ஸில் பேட்டர்ன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். ஒருவேளை கடைசி வரைக்கும் எல்லா டெக்ஸ்ட்டையுமே வந்து மேட்ச் பண்ணி பார்த்து நமக்கு பேட்டர்ன் ஃபைண்ட் அவுட் ஆகலை, இஃப் தர் இஸ் நோ மேட்ச் தென் இட் இஸ் ஷிஃப்ட் த பேட்டர்ன் பை ஒன் பொசிஷன். அதாவது ஆரம்பத்தில் நம்ம வந்து ஒரு பொசிஷனாக செக் பண்ணும்பொழுது பேட்டர்ன் நமக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும், அடுத்த பேட்டர்னை வந்து நம்ம ஒரு பொசிஷன் வந்து ரைட் சைடில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் பண்ணணும். இஃப் தர் இஸ் நோ மேட்ச் தென் it is shift the pattern by one position to the right. ஓகேவா? ஸோ இது அதாவது கடைசி எண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் வரைக்குமே வந்து நம்ம பேட்டர்னை வந்து மேட்ச் பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் வந்து எனக்கு ரிசல்ட்டே வரல அப்படின்னா இஃப் there is no match at all in the text then returns the pattern not found. ஸோ அப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்டில் இப்போ நான் பேட்டர்ன் வந்து இஎஃப்னு கொடுக்குறேன்னு வைங்க. இப்போ இஎஃபோட ஃபஸ்ட்டு இது ரெண்டு ஏபியோட கம்பேர் பண்ணது மேட்ச் ஆகலை, ஸோ திருப்பி பிசியோட கம்பேர் பண்ணது மேட்ச் ஆகலை, சிடியோட கம்பேர் பண்ணது மேட்ச் ஆகலை. இதுக்கப்புறம் நமக்கு இந்த டெக்ஸ்ட்டே இல்லை மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்கு. அப்போ கடைசி வரைக்குமே வந்து நமக்கு அந்த இஎஃப் அப்படின்ற பேட்டர்ன் இங்கே ப்ரெசென்ட்டாக இல்லை, அப்போ மேட்ச் வந்து நமக்கு என்ன கிடைக்கல, ஃபவுண்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நேவி ஸ்ட்ரிங் மேட்சிங் அல்காரிதம். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதோடைய அல்காரிதம் வந்து நீங்கள் வந்து படித்து எழுதணும். ஓகேவா? ஸோ அதோடைய அல்காரிதம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அல்காரிதம் அப்படின்றது கீவேர்ட். அந்த நேவி ஸ்ட்ரிங் மேட்சிங் அல்காரிதம் அப்படின்றனால அல்காரிதமுடைய நேம் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா நேவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ பேராமீட்டர் நம்ம என்ன பாஸ் பண்ணுவோம், இந்த அல்காரிதம்க்கு என்ன இன்புட் வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் வேணும், பேட்டர்ன் வேணும். டெக்ஸ்ட் இருந்தால் தான் கொடுத்துருக்கிற பேட்டர்ன் அதில் இருக்கா இல்லையான்றதை நான் செக் பண்ண முடியும். ஸோ அதனால் டெக்ஸ்ட்டும் வந்து இன்புட்டாக இருக்கணும், பேட்டர்னும் வந்து இன்புட்டாக வந்து கொடுக்கணும். ஸோ ப்ராப்ளமுடைய டெஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபைண்ட் த பேட்டர்ன் இன் த ஸ்ட்ரிங் யூசிங் நேவி அல்காரிதம். ஸோ நேவி அல்காரிதம் மெத்தட் யூஸ் பண்ணி நாம் பேட்டர்னு அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு இன்புட் வந்து என்ன இருக்கும், டெக்ஸ்ட் அண்ட் பேட்டர்ன், த அரே ஆஃப் டெக்ஸ்ட் அண்ட் பேட்டர்ன். அவுட்புட் வந்து நமக்கு என்ன வரும், ரெண்டு விதமான அவுட்புட் வரும். மேட்ச் ஃபவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோடைய இண்டெக்ஸ், டெக்ஸ்ட்டில் எந்த இண்டெக்ஸில் பேட்டர்ன் இருக்குது அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஒருவேளை மேட்ச் ஃபவுண்டு ஆகவே இல்லை அப்படின்னா பேட்டர்ன் நாட் ஃபவுண்டு நமக்கு அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ இதுக்கான லாஜிக் தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணால் ஸ்ட்ரிங்கில் 0th இண்டெக்ஸ்லேருந்து அந்த டெக்ஸ்டோடைய லென்த் வரைக்கும் n-m டெக்ஸ்டோடைய லென்த் வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா லூப்பிங்கில் வந்து போடுறோம். அதாவது ஒரு பொசிஷனாக வந்து பேட்டர்னோட நம்ம வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே இப்போ பேட்டர்னை நம்ம டெக்ஸ்டோட மேட்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கான லாஜிக் தான் இது. இஃப் கண்டிஷனில் பேட்டர்ன் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ பேட்டர்ன் அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா பேட்டர்ன் ஃபைண்டிங் வித் ஷிஃப்ட் எஸ். ஸோ எந்த இடத்துல நமக்கு வந்து பேட்டர்ன் வந்து ஃபைண்ட் அவுட் ஆகுது அப்படின்றத நமக்கு அவுட்புட்டாக ப்ரொவைட் பண்ணும். ஒருவேளை இந்த கண்டிஷன் இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து பேட்டர்ன் வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஸோ இந்த செக்கிங், இந்த கண்டிஷன் வந்து எது வரைக்கும் நம்ம செக் பண்ணுவோம்னா எண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் வரைக்கும். ஸோ அந்த எண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் எஸ் இஸ் 0 to n-m அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே? ஸோ ரொம்ப சிம்பிளான அல்காரிதம் தான், ஈஸியாக வந்து இதை நம்ம எழுதிடலாம். ஓகேவா? இப்போ நமக்கு ஆக்சுவலாக டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற அதே எக்ஸாம்பிளை தான் இங்கே நான் போட்டிருக்கேன். இது இல்லாமல் நமக்கு யூனிவர்சிட்டியில் வந்து நேவி ஸ்ட்ரிங் அல்காரிதம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்ம எப்படி அப்படின்றத சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் புக்கில் இருக்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ டெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோபடி நோட்டீஸ்டு ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நோபடி, அதுக்கப்புறம் ஒரு என்ன இருக்குது, ஸ்பேஸ், அண்டர் ஸ்கோரை தான் வந்து ஸ்பேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஸ்பேஸும் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ரிங் தான். ஓகேவா? ஸோ நோபடி நோட்டீஸ்டு ஹிம். ஸோ அப்போ இதோடைய இந்த டெக்ஸ்டோடைய டோட்டல் லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 18, 1 to 18 வரைக்கும் இருக்கும். ஸோ பேட்டர்ன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுடைய டார்கெட் என்ன, நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இந்த நாட் அப்படின்ற இந்த பேட்டர்ன் இந்த ஸ்ட்ரிங்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ மேனுவலாக இதில் பார்த்தாவே தெரிஞ்சிருது. ஸோ இங்கே இந்த இடத்துல நாட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இந்த பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆகிடும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், லாஜிக்கலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ லாஜிக்கலாக அது எப்படி வந்து அந்த நாட் அப்படின்ற இடத்த வந்து அது கண்டுபிடிக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே? ஸோ இப்போ ஸ்டெப் 1ல் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா இந்த கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து இந்த மாதிரி அரேயில் எழுதிக்கிறோம். ஓகே? அரேல எழுதிட்டு நீங்கள் வந்து 1 to 18 வரைக்கும் வந்து நம்பர்ஸ் வந்து போட்டுங்க. இது வந்து டெக்ஸ்டோடைய லென்த் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் 1லேருந்து 18 வரைக்கும் இங்கே போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அரே இண்டெக்ஸ் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ 0லேருந்து 17 வரைக்கும் வந்து அரே இண்டெக்ஸ் வந்து இருக்கும். ஓகே? ஸோ இப்போ ஐ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஐ வந்து டெக்ஸ்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக, டெக்ஸ்டோடைய பொசிஷனை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக ஐ வேரியபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜே வேரியபிள் வந்து எதுக்காக அப்படின்னா பேட்டர்னுடைய பொசிஷனை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிற இந்த நாட் அப்படின்ற பேட்டர்னுடைய பொசிஷனை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக ஜே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே? ஸோ இனிஷியலாக ஐயும் வந்து 1, ஜேவும் 1ன்னு சொல்லிட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். ஸோ இனிஷியல் கண்டிஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு 1, ஜே இஸ் ஈக்குவல் டு 1.
ஓகே. ஸோ I இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் n வந்து n இருக்குது. ஓகேவா. ஸோ இதை தான் I வந்து என்ன பண்ணும், பாயிண்ட் அவுட் பண்ணும். ஸோ இதுக்கு கீழே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பேட்டர்ன் வந்து எழுதணும். ஸோ பேட்டர்ன் வந்து நமக்கு என்ன இருக்குது, நாட், NOT, நாட்னு இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஜேவுடைய வேல்யூ வந்து என்னது, 1. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஜே இருக்குது. இப்போ ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ n இஸ் ஈக்குவல் டு n. ஸோ மேட்ச் வந்து நமக்கு என்ன ஆகுது, ஃபவுண்ட் ஆகுதா. ஸோ மேட்ச்சு ஃபவுண்டு. ஓகே. ஸோ தட் இஸ் I இஸ் ஈக்குவல் டு ஜே. I வந்து எதை பாயிண்ட் அவுட் பண்ணது, என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுது, ஈக்குவல் டு ஜே எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது, என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுது. இப்போ இந்த எண்ணும் மேட்ச் ஆகுது. ஓகேவா. ஸோ மேட்ச் ஃபவுண்ட். இப்போ மேட்ச் ஃபவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், ஐயுடைய வேல்யூவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகேவா. ஐயுடைய வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி ஜேவுடைய வேல்யூவும் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஐ வந்து இப்போ நேராக எங்கே வரும், செகண்ட் பொசிஷனுக்கு வரும். ஜேவும் வந்து என்னது, செகண்ட் பொசிஷனுக்கு வரும். தட் இஸ் I இஸ் ஈக்குவல் டு 2, ஜே இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து திருப்பி அந்த டெக்ஸ்ட்டை எடுத்து திருப்பி வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா. இப்போ I வந்து எதை பாயிண்ட் அவுட் பண்ணுதுங்க, ஓவை பாயிண்ட் அவுட் பண்ணுது. டபுள் ஈக்குவல் டு ஜே வந்து எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது, அதுவும் வந்து பேட்டர்னில் ஓவை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ அப்போ ஓவும் வந்து என்ன ஆகுது, நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ மேட்ச் ஆகுது அப்படின்னா திருப்பி நம்ம என்ன பண்ணணும், ஐயும் இன்க்ரிமெண்ட் பண்ணணும், ஜேவும் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இன்க்ரிமெண்ட் I அண்டு ஜே பை 1 பொசிஷன். இப்போ I வந்து என்ன பண்ணுது, தேர்ட் பொசிஷனை பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஜேவும் வந்து என்ன பண்ணுது, தேர்ட் பொசிஷனை பாயிண்ட் அவுட் பண்ணுது. தட் இஸ் I இஸ் ஈக்குவல் டு 3, ஜே இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ திருப்பி நம்ம என்ன பண்ணிக்கணும், அடுத்த ஸ்டெப்பில் இதே மாதிரி எடுத்து திருப்பி எழுதிக்கணும். இப்போ தேர்ட் பொசிஷனில் I வந்து தேர்ட் பொசிஷனை பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஜேவும் வந்து பேட்டர்னில் தேர்ட் பொசிஷனை பாயிண்ட் அவுட் பண்ணுது. இப்போ I வந்து எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது, பியை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஜேவுடைய வேல்யூ என்ன இங்கே இருக்குது, டி இருக்குது. ஸோ இப்போ பியும் டியும் நமக்கு ஈக்குவலா, நாட் ஈக்குவல். ஓகேவா. அப்போ என்ன ஆகுதுங்க, நமக்கு மேட்ச் ஆகலை. ஃபஸ்ட்டு 2 லெட்டர் மட்டும்தான் டெக்ஸ்ட்டோட பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆகுதே தவிர அந்த பேட்டர்னுடைய தேர்ட் லெட்டர் அந்த டெக்ஸ்ட்டில் மேட்ச் ஆகலை. ஸோ அப்போ என்ன ஆகுது, நமக்கு இந்த இடத்துல வந்து பேட்டர்ன் வந்து ஃபவுண்ட் ஆகலை. ஸோ அப்போ பேட்டர்ன் ஃபவுண்ட் ஆகலை அப்படின்னும்போது அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐயோடைய வேல்யூவை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து பேக் ட்ராக் பண்ணணும். ஓகேவா. ஏற்கனவே I வந்து என்னவா இருந்தது, 3 இருந்தது இல்லையா. இப்போ நம்ம பேக் ட்ராக் பண்ணி ப்ரீவியஸ் பொசிஷனுக்கு நம்ம வந்து போகணும். ஸோ ப்ரீவியஸ் பொசிஷன் என்னது, 2. ஐயை வந்து நம்ம பேக் ட்ராக் பண்ணி என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் பொசிஷனுக்கு கொண்டு போயிடணும். ஸோ I இஸ் ஈக்குவல் டு 2 ஆகிடும். திருப்பி ஜே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேருந்து காட்டும், பேட்டர்னில் ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேருந்து நமக்கு காட்டும். ஓகேவா. ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து நமக்கு பேட்டர்ன் மேட்ச் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணணும், பேக் ட்ராக் I டு செகண்ட் பொசிஷன், பேக் ட்ராக் ஜே டு ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஓகேவா. ஐயை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பியில் இருந்ததை ஐயை வந்து நம்ம பேக் ட்ராக் பண்ணி செகண்ட் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுறோம். பேட்டர்னில் ஜேவோடைய பொசிஷனை திருப்பி நம்ம ஃபஸ்ட் இதுக்கே கொண்டு வந்துடுவோம், என்ன ஃபஸ்ட் இதுக்கே கொண்டு வந்துடும். அது கூட தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஜேவை வந்து ஐயை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். அப்போ I இஸ் ஈக்குவல் டு 2, ஜே இஸ் ஈக்குவல் டு 1. ஐயோடைய வேல்யூ இங்கே என்ன இருக்குது, இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஓ. ஓகேவா. ஸோ இதுவும் ஜே பாயிண்ட் அவுட் பண்ணுறது ஈக்குவலான்னு வந்து பார்க்கணும். ஸோ ஜே வந்து எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது, என்னை பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ அப்போது ஓ இஸ் ஈக்குவல் டு என். ஸோ இந்த 2 கேரக்டரும் சேமா கிடையாது. ஸோ ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவல். அப்போ என்ன ஆகுது, நமக்கு நோ மேட்ச். ஸோ மேட்ச் வந்து ஆகலை அப்படின்னா திருப்பி வந்து நம்ம என்ன பண்ணணும், ஐயோடைய பொசிஷனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது I வந்து என்னவா இருக்குது, 3 இருக்குது. ஜேவோடைய வேல்யூ திருப்பி நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து தான் வந்து கொண்டு வரணும். ஓகே. ஸோ ஜே இஸ் ஈக்குவல் டு 1. ஜே வந்து என்னவா இருக்குது, 1ன்னு இருக்குது. ஸோ அப்போ தேர்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, பி இருக்குது, ஈக்குவல் டு ஜே வந்து என்னது, என்னை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலா, ஸோ நாட் ஈக்குவல், நோ மேட்ச். அப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணணும், ஐயோடைய பொசிஷனை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஐயோடைய பொசிஷன் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணும்பொழுது இப்போ நேராக I வந்து எதை பாயிண்ட் அவுட் பண்ணோம், அடுத்தது பிக்கு அப்புறம் இருக்கிற ஓவை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே. இப்போ I வந்து என்னது 4, ஜே வந்து என்னது திருப்பி வந்து அதோடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும் ஜே. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஜே வந்து I வந்து எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது, 4 வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது இல்லையா. ஸோ ஃபோர்த் பொசிஷனில் என்ன இருக்குது, ஓ இருக்குது, டபுள் ஈக்குவல் டு ஜே வந்து எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது, என்னை பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ ஓவும் என்னும் வந்து நாட் ஈக்குவல். ஓகே. ஸோ அப்போ இங்கேயும் வந்து என்ன ஆகலை, மேட்ச் வந்து ஃபவுண்ட் ஆகலை. ஸோ திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஐயோடைய வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா I வந்து எதை பாயிண்ட் அவுட் பண்ணோம், ஃபிஃப்த் பொசிஷனை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணோம். சரியா. ஸோ இப்போ வந்து மேட்ச் வந்து நமக்கு ஃபவுண்ட் ஆகலை. ஸோ அதனால் நம்ம திருப்பி I வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி ஃபிஃப்த் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுறோம். ஸோ ஜே வந்து திருப்பி வந்து என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கே வந்துடும் பேட்டர்னில். ஓகேவா. ஸோ இப்போ வந்து I வந்து 5ன்னா ஃபிஃப்த் பொசிஷனில் என்ன இருக்குது, நமக்கு டி இருக்குது. ஸோ டியோட இப்போ ஜேயில் இருக்கிற வேல்யூவை நம்ம வந்து என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். ஸோ டியும்
என்னும் ஈக்குவல் இல்லை. ஓகேவா? ஸோ ரெண்டும் வந்து நாட் ஈக்குவல். ஸோ அப்போ மேட்ச் வந்து ஃபவுண்ட் ஆகலை. ஸோ அப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணணும், ஐயோடைய பொசிஷனை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ ஐயோடைய பொசிஷனை அகைன் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது 5ன்னு இருந்தது இப்போ என்ன ஆகும், 6ன்னு ஆகும். ஜே திருப்பி வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ 6th பொசிஷனில் ஐ வந்து என்ன இருக்குது, ஒய் இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு ஜேவுடைய பொசிஷனில் என்ன இருக்குது, என் இருக்குது. ஸோ ஒய்யும் என்னும் நாட் ஈக்குவல் அகெயின். ஸோ மேட்ச் வந்து ஃபவுண்ட் ஆகலை. ஸோ அகெயின் வி ஆர் இன்க்ரிமெண்டிங் ஐ. ஸோ திருப்பி ஐயை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணும்பொழுது இது வந்து ஸ்பேஸு. ஸோ ஒரு பிளாங்க் ஸ்பேஸும் என்னும் வந்து என்னது, நாட் ஈக்குவல். ஸோ திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோடைய வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஐ வந்து 7 இருந்தது இன்க்ரிமெண்ட் ஆகி 8ன்னு வரும். 7 வந்து ஜே வந்து 1ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ ஐயை திருப்பி நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம். இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது 8th பொசிஷனுக்கு போகுது. ஸோ 8th என்ன இருக்குது, என் இருக்குது. ஸோ என் ஈக்குவல் டு பேட்டர்னில் ஜே வந்து என்னை பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ அதனால் என். ஸோ இப்போ என்னும் நமக்கு என்ன ஆகுது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ மேட்ச் வந்து ஃபவுண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டுத்தையுமே இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஐயையும் இன்க்ரிமெண்ட் பண்ணணும், ஜேவையும் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது 8ன்னு இருந்தது இப்போ 9ன்னு ஆகும். ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது 2ன்னு ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ 9th பொசிஷனில் என்ன இருக்குது, ஐ வந்து 0ன்னு இருக்குது, ஓன்னு இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு ஜே வந்து இப்போ எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது, ஓவை பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஏன்னா ஜேவை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணி இங்கே கொண்டு போயிட்டோம். ஸோ அதனால் இதுவும் வந்து ஓ. ஸோ இங்கேயும் வந்து என்ன ஆகுது, நமக்கு வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ மேட்ச் ஃபவுண்டு. ஸோ மேட்ச் ஃபவுண்டுனா அகைன் ஐயையும் இன்க்ரிமெண்ட் பண்ணணும், ஜேவையும் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 10. ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது 2லேருந்து 3ன்னு வந்து மாறும். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஜே வந்து இதை பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஐ வந்து இதை பாயிண்ட் அவுட் பண்ணுது, 10th பொசிஷனை பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ 10th பொசிஷனில் என்ன இருக்குது, டி இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு ஜேவுடைய பொசிஷன் எங்கே இருக்குது, டீயில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து மேட்ச் ஆகுது. அப்போது நமக்கு பேட்டர்னில் இருக்கிற இந்த 3 லெட்டர்ஸுமே வந்து நமக்கு டெக்ஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல வந்து மேட்ச் ஆகுது. ஓகேவா? டெக்ஸ்ட்டில் இருக்கிற பேட்டர்னில் இருக்கிற இந்த லெட்டர்ஸ் டெக்ஸ்ட்டில் இந்த இடத்துல வந்து நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ அப்போது டெக்ஸ்ட்டில் எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து மேட்ச் வந்து ஃபவுண்ட் ஆகுது அப்படின்னா 8th பொசிஷன்லேருந்து 10th பொசிஷன், 8 to 10th பொசிஷனில் நமக்கு வந்து என்ன கிடைக்குது, பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, மேட்ச் வந்து ஃபவுண்ட் ஆகுதுன்னா அடுத்த பேட்டர்னில் இருக்கிற அடுத்த லெட்டரோட அந்த டெக்ஸ்ட்டை வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது மேட்ச் ஃபவுண்ட் ஆகலை அப்படின்னா திருப்பி நம்ம வந்து ஐயை வந்து பேக் ட்ராக் 1 பொசிஷன் வந்து பேக் ட்ராக் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம பேட்டர்னோட அதை வந்து நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த நேவி ஸ்ட்ரிங் மேட்சிங் அல்காரிதமில் பொறுத்தளவு கொஞ்சம் ஸ்ட்ரிங்குடைய லென்த்து ரொம்ப வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்ம நேவி ஸ்ட்ரிங் மேட்சிங் அல்காரிதம் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா டைம் வந்து அதிகமாக வந்து கன்சியூம் ஆகும். ஏன்னா இது வந்து எல்லா பொசிஷனுமே வந்து பேட்டர்னோட செக் பண்ணுறதால டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஸோ லென்த்தியான ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அதனால் பேட்டர்ன் சர்ச்சிங் அல்காரிதம் நேவி அப்ரோச் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா சிம்பிள் ப்ராப்ளமாக இருந்தால் நேவி ஸ்ட்ரிங் மேட்சிங் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து யூனிவர்சிட்டி கொஷினாக வந்து கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ப்ராப்ளமாக வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ டெக்ஸ்ட் வந்து நம்பர்ஸு, பேட்டர்னும் வந்து நம்பர்ஸு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், பேட்டர்னோட மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த பேட்டர்ன் இந்த டெக்ஸ்ட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு வந்து நீங்கள் மேனுவலாகவே பார்த்துடலாம் இல்லையா? 1 0 1 1 1 0 1 1 1 0. ஸோ இந்த மாதிரி இருக்குது. நமக்கு பேட்டர்ன் வந்து என்னது, 1 1 1 1. ஸோ இந்த 1 அப்படின்றது இந்த டெக்ஸ்ட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அப்போ 2 இடத்துல வந்து நமக்கு பேட்டர்ன் வந்து இந்த டெக்ஸ்ட்டில் மேட்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடில் அப்படியே வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம், இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா போட்டு சால்வ் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு சிம்பிள் மெத்தடில் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா அதில் வந்து டெஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி டெஸ்கிரிப்ஷன்லாம் எதுவும் இருக்காது. நீங்கள் போடும்போது இந்த மெத்தடில் தான் வந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு 3 பொசிஷனில் இந்த பேட்டர்னை வந்து மேட்ச் பண்ணுறோம். ஸோ இது வந்து மேட்ச் ஆகுது. ஓகேவா? இது வந்து மேட்ச் ஆகுது. பட்டு 1 0 வந்து என்ன ஆகலை, டெக்ஸ்ட்டோட வந்து மேட்ச் ஆகலை. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா பேட்டர்னை ஒரு ஷிஃப்ட் வந்து பண்ணுறோம். ஸோ அப்போ 1 1 1. ஓகேவா? ஸோ இப்போ 0வையும் 1ஐயும் வந்து மேட்ச் பண்ணுறோம். ஸோ மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் திருப்பி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பேட்டர்னை வந்து ஒரு ஷிஃப்ட் ரைட் வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். 1 1 1.
இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த ஒன்றும் இந்த ஒன்றும் மேட்ச் ஆகுது. டெக்ஸ்ட்டில் இருக்கிற அடுத்த ஒன்றும் பேட்டர்னில் இருக்கிற அடுத்த ஒன்றும் மேட்ச் ஆகுது. டெக்ஸ்ட்டில் இருக்கிற அடுத்த ஒன்றும் இதுவும் வந்து மேட்ச் ஆகுது. அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, மேட்ச் வந்து ஃபவுண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ நமக்கு 2 அக்கரன்சஸ் இருக்குது இல்லையா, 2 இடத்துல பேட்டர்ன் வந்து அக்கர் ஆகிருக்கு. ஸோ அதனால் ரெண்டுத்தையுமே நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, திருப்பியும் வந்து பேட்டர்னை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா பொசிஷன்லையுமே நம்ம வந்து செக் பண்ணி ஆகணும். அதுதான் வந்து நேவி ஸ்ட்ரிங் மேட்சிங் அல்காரிதம். ஸோ அதனால் திருப்பி வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பேட்டர்னை திருப்பி ரைட் சைடில் வந்து ஷிஃப்ட் பண்ணுறேன். 1 1 1. இப்போ பேட்டர்னில் இந்த ஒன்று மேட்ச் ஆகுது, இந்த ஒன்று மேட்ச் ஆகுது. பட் 0வும் 1ம் மேட்ச் ஆகலை. ஸோ திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பொசிஷன் வந்து ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ ஷிஃப்ட் பண்ணும்பொழுது இப்போ இந்த ஒன்றும் மேட்ச் ஆகுது, இந்த ஒன்றும் இந்த 0வும் மேட்ச் ஆகலை. ஸோ அப்போ திருப்பி நான் என்ன பண்ணுறேன், பேட்டர்னை ஒரு ஷிஃப்ட் வந்து பண்ணுறேன். இப்போ பேட்டர்னில் இருக்கிற அந்த ஒன்றும் டெக்ஸ்ட்டில் இருக்கிற அந்த 0வும் வந்து என்ன ஆகலை, மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் திருப்பி நான் வந்து ஷிஃப்ட் பண்ணுறேன். இப்போ ஷிஃப்ட் பண்ணும்பொழுது ஒன்றும் மேட்ச் ஆகுது, இந்த ஒன்றும் மேட்ச் ஆகுது, இதுவும் மேட்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 3மே வந்து நமக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து மேட்ச் ஆகுது. ஓகே. ஸோ அப்போது இதோடைய பொசிஷன் வந்து பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ பேட்டர்ன் வந்து எந்த இடத்துல வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கு. ஸோ பேட்டர்ன் நமக்கு 3 to 5 ஒரு இடத்துல வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கு. இன்னொன்று 7th பொசிஷன் to 9th பொசிஷனில் வந்து ஃபவுண்ட் அவுட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நான் இங்கே கொடுத்த மாதிரி அரேயில் போட்டு நம்ம வந்து ஐ வேல்யூ ஜே வேல்யூவை இன்க்ரிமெண்ட்டு டிக்ரிமெண்ட் அந்த மாதிரி பண்ணி இந்த மெத்தடில் வந்து நாம் சால்வ் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் புரிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.